நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கும் நம்ம மரித்ததுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவரோடு வாழுகிறதுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்காக முன்னாடியே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பொதுவாக அந்த பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு பையனோ பொண்ணோ இனிமேல் தான் பிறக்கணும்னு இல்லை, ஆல்ரெடி அவங்க பிறந்துட்டாங்க, சம்வேர் அவங்க இருக்காங்க இல்லையா, எங்கேயோ இருக்காங்க, ஏற்ற வேலையில் ஆண்டவர் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா திங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் முன்னதாக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு என்ன சொல்ல, எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். காட் வந்து பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஆண்டவர். அவர் வந்து முன்னாடியே செய்ய மாட்டார், பின்னாடி செய்ய மாட்டார், ஒரு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆண்டவர். எபேசியர் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது படிங்களேன், இன் இங்கிலீஷ் ப்ளீஸ். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் எதுக்கு படைச்சிருக்காருன்னா நற்கிரியைகளை செய்வதற்கு, கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு அவர் படைத்திருக்காரு. அதுக்கான காரியங்களை அவர் முன்னாடி என்ன பண்ணியிருக்காராம், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். யோவான் 14:1 நம்ம வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்ம 2-3 வசனங்கள் கூட, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் நற்கிரியைகள் காரியங்களுக்காக படைச்சிருக்காரு, எல்லாத்தையும் முன்னாடியே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொன்னார் நம்மகிட்ட, நீங்கள் கலங்காதுங்க, எல்லாருக்கும் கலக்கம் வரும், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், பண்ண பிறகு திரும்பி வந்து அங்கே உங்களே என்ன செய்ய போகிறேன், கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துலேயும் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. நம்ம மரிச்சதுக்கப்புறம் அவரோட வாழுவதற்கும் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மையில் வைத்த அன்பு. சரியா, நம்மையில் வைத்த அன்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அவர் தான் நமக்கு பரம தகப்பன். அவர் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்வார், செய்கிறவர். சரியா, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் அந்த சவுலை வந்து ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ளும் முன்னாடி நடந்த சம்பவம். சவுலுடைய தகப்பனாருக்கு கழுதை காணாமல் போச்சு. இதை தேடிட்டு போனார் யார், சவுலும் ஒரு வேலைக்காரரும். அவங்க தேடிட்டு போகிறாங்க, நிறைய இடங்களுக்கு தேடி போகிறாங்க. நான் முன்னாடி படிச்சிருக்கேன், பட் ஆனால் இந்த அளவுக்கு நானும் பார்த்ததில்லை. எத்தனை இடத்துக்கு தேடி போனாங்க, எடுங்களேன் வசனம் எடுங்க. 1 சாமுவேல் 9:14. நீங்கள் 9:14 தான் நான் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 4வது வசனம் 1 சாமுவேல் 9:4. அப்படியே அவன் எப்ராஹிம் மலைகளையும், ஒன்றாச்சா எப்ராஹிம் மலை, அப்புறம் எந்த நாடு, சலீஷா நாட்டையும் கடந்து போனான், அங்கே அவைகளை காணாமல். அப்புறம் எங்கே போகிறாரு, சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. அப்புறம் பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, ஒரு ராஜாவாக சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரு. அவரை வந்து அந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் கூட்டு போகணும். அதுக்காக தான் இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் அலோவ் பண்ணுறாரு. இவர் எங்கெல்லாம் போகிறாரு பாருங்கள். ஆண்டவர் வந்து நேரடியாக கொண்டு போய் நேராக சவுலை கொண்டு போய் சாமுவேல் முன்னாடி நிப்பாட்டலை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் யோசிக்கிறாரு, திரும்ப போயிடலாம், எங்கள் அப்பா இனி கழுத போனால் போட்டு என் பையனை காணாமேன்னு கவலைப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 6வது வசனத்தில், அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இவ்வளோ நேரம் வேலைக்காரன் பேசலை. இவன் வழியை விட்டு திரும்ப வீட்டுக்கு போவான்னு சொன்னோடனே ஆண்டவர் வேலைக்காரனை பேச வைக்கிறாரு. இல்லைப்பா, நீ இன்னும் போகணும், நீ வந்து அங்கே ஒரு கர்த்தருடைய மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு. அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு, சவுல் என்ன சொல்கிறார், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, தின்பண்டங்களே நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம், கர்த்தருடைய மனுஷனை பார்க்க போகும்போது ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு, 8வது வசனத்தில், அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும்
1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். வேலைக்காரனுக்காக ஓனர் கொடுக்கணுமா, ஓனருக்காக வேலைக்காரன் கொடுப்பாங்களா? இங்கே பாருங்கள், ஆண்டவர் வந்து சவுலை ராஜாவாக்கணும்னு அவரோட திட்டம். அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த இடத்துல அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, ஒன்றை காசு இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல, 2 வெள்ளி இருக்குது, நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வந்து அவர் நேர்த்தியாக அழைத்துட்டு போகிறதை பார்க்கலாம். இப்போ வந்து 14ஆம் வசனத்துக்கு வருவோம். இவங்க வந்து அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். 15ஆம் வசனத்தில், சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. இவர் 2-3 நாளாக சுற்றி கிடக்காரு கழுதைய காணான்னு. ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஆண்டு கூட கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாரு? சாமுவேல் கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன அவர்கிட்ட சொல்லுகிறாரு, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். என்ன நான் முதல்ல தலைப்பு என்ன சொன்னேன், முன்னதாக ப்ரிப்பேர் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா நம்ம வந்து எப்போவுமே கடைசி நேரத்தில் எங்கேயா போனால் கூட நான்லாம் கடைசி நேரத்தில் தான் சட்டையை அயன் பண்ணுவேன். அப்போ வந்து என்ன ஆகிடும், ஏற்கனவே லேட்டாக இருக்கும், இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் அடித்து பிடிச்சி காரை எடுத்து கிளம்புறதுக்குள்ளே பாஸ்டர் ஒரு வாட்டி சொன்னார், வீட்டு காரில் யார்லேருந்து ஒரே சண்டை அப்புறம் சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே ஹல்லேலூ, சர்ச்சு முடித்து காருக்குள்ளே யாருன்னு திரும்ப வீடு வரைக்கும் சண்டை. அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா இல்லாமல் ஆண்டவர் இருக்கார் பாருங்களேன், முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? ஆண்டவர் இறந்த பிறகு கல்லறைக்கு போய் பார்த்தா அந்த சீலையெல்லாம் என்ன பண்ணிப்பட்டிருந்தான், அழகாக மடக்கி வைக்கப்பட்டிருந்தான். அவர் மரித்து உயிர் தெழுந்து போகும்போதும் சீலையெல்லாம் கண்டபடி போடலை. நம்ம எப்படி கழட்டி இதை கழட்டி அங்கே போடு, ஒரு ஒழுங்கு கிடையாது இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து ஒழுங்குன்னு ஆண்டவர் இல்லையா? அவர் ஒழுங்காக நேர்த்தியாக செய்கிறவர். அவர் பவுலை சொல்லி விட்டுட்டு சாமுவேல்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா இவர் வந்து ஒன்றும் நடக்காது. ஆனால் கரெக்டாக சொல்ல வேண்டிய இடத்துல ஆண்டவர் சொல்லி வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக போகும்போது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்துக்காக போகும்போது அங்கே யார் அரேஞ்ச் பண்ணணுமோ அவங்கள அரேஞ்ச் பண்ணி வைப்பார். நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது என்னோடய பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அது 10th 10th மார்க் ஷீட்லேருந்தே எனக்கு பிரச்சனை. அது ஐயோ, அதனால் நான் பட்ட தலைவலி அளவே இல்லை. அப்படி சொன்னாங்க நிறைய பேர், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பண்ணிடு, இல்லைன்னா எல்லாருக்கும் பிரச்சனை, அப்புறம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஒய்ஃபுக்கு பிரச்சனை. நான் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பஸ்ஸில் போயிறேன் ஒரு இடத்துக்கு, ஜத்தாவுக்கு போகிறேன். அங்கே போய் எம்பசிக்கு போனோம். எம்பசிக்கு போயிட்டு இப்படி மாற்றணும்னு சொன்னேன். அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நீ மதுரையில் தான் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, நீ இங்கே வந்து மாற்றணும்னா நான் அங்கே எப்படி மாற்ற முடியும், எங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எம்பசியோட ஆக்சுவலாக அவர் தான் ஹெட்டுன்னு நினைக்கிறேன், அவர் வந்தார். அவர் வந்து என்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டார், நீங்கள் தமிழான்னு கேட்டார். ஆமான்னு. அவருக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியல, நம்ம வளர வச்சு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அவர் சொன்னார், என்னாச்சு? நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்குது, நான் வந்து என்ன அதுக்காக இது வாங்குவோமே கெசட்டட் இதெல்லாம் வச்சுருக்கேன், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எல்லாமே இதெல்லாம் இருக்கேன்னா அவரே சொல்கிறாரு, அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, உனக்கு இதில் மட்டும் தப்பாக இருக்கா அப்படின்னு அவர் எல்லாமே என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவர் ஆஃபீஸர் அவரே எல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து தந்துட்டு சொன்னார், தம்பி அந்த கவுண்டரில் காசு கட்டிட்டு போய் ஈவினிங் வந்து பாஸ்போர்ட் வாங்கிக்கோங்கன்னு. அல்லேலூயா. ஓ, பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ கர்த்தர் அது நமக்கு தேவைன்னா அதுக்காக ஆட்கள் அங்கே வச்சிருப்பார். அல்லேலூயா. அப்போ சவுல் வரப்போகிறான்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடி சாமுவேலுடைய காதில் சொன்னார் ஆண்டவர், அமைதியாக வேறு யாருக்கு கேட்காம ரகசியமாக ஆண்டவர் ஒன்று சொல்லி வச்சுருக்காரு. அதனால் சாமுவேலும் இங்கே ரெடியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் பாருங்கள், 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருக்கிற கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு
என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இப்போது டைரெக்டாக வீட்டுக்கு போகலாம், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சில அடையாளங்களை கொடுக்குறார். நீ இந்த இடத்துக்கு போகும்போது 2 பேர் வந்து உனக்கு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகான ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கி வந்து குத்து மதிப்பாக அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு அழகாக இன்றைக்கி இந்த டேட்டில் இங்கே இப்படி நடக்கும், ஒரு அழகான ஒரு கைடன்ஸாக அவங்க வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி 3ஆம் வசனத்தில் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். பெத்தேலுக்கு போகிற 3 பேர் அடுத்த இடத்துல ஒன்று சந்திக்க போகிறாங்க. சரி, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில அடையாளங்களை வந்து அப்படியே கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒரு 4ஆம் வசனத்தில் பாருங்கள், உன்னுடைய சுகை செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. இங்கே போகும்போது நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டரை நம்புகிற, ஆண்டரை விசுவாசிக்கிற நமக்கும் ஏற்கனவே எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு பொறுப்பு ஒருத்தங்கள்ட்ட கொடுக்கும்போது நமக்கு முதல்ல ஒரு சொல்லுவாங்க, அவன்கிட்டயா கொடுத்தீங்க. ஒரு சிலர் அவன் கரெக்டாக செய்வான், ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான். கடைசியாக நம்ம டைமுக்கு ஃபோன் பண்ணும்போது, ஐயோ நான் மறந்துட்டேன், இல்லை பிரதர் நான் அப்புறம் செய்யலான்னு நினச்சேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க சிலர். ஆனால் சிலர் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்னாகும் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. ஆனால் மனிதர்கள் நிறைய பொய்யா சொல்லுவாங்க. அப்போ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. சரி, அப்போது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இல்லையா. அவர் ஆதியும் அந்தமானவர். நீ பிறக்க முன்னாடியே உன்னை அவருக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், நம்மளோட மரணமும் தெரியும், எல்லாமே நம்மை அறிந்த ஒரு தேவன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து எதையுமே தாமதமாக செய்ய மாட்டார், முன்னாடியும் செய்ய மாட்டார், பின்னாடியும் செய்ய மாட்டார், சரியான நேரத்துக்கு அவர் செய்வார். சரியா? ஆனால் நமக்கு இதில் தான் பிரச்சனை வரும். நம்ம உடனே செய்யணும்னு நினைப்போம், இப்போ இன்னைக்கே எல்லாம் நடந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து சரியான நேரத்துக்கு செய்வார். அதே மாதிரி எடுத்து படிக்கலாம், ஒரு இன்சிடென்ட் பார்க்க போகலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் எடுங்களேன், பைபிள் வைத்திருக்கிறவர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47. இங்கே வந்து நாத்தான் வேலை பற்றி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பிலிப்பு போய் நாத்தான் வேல்கிட்ட என்ன சொல்கிறாரு, மேசியாவை கண்டோம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்க அவரை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் நாத்தான் வேலு வராரு. சரியா? வரும்பொழுது 47ஆம் வசனத்தில், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஆண்டவர் வரும்போதே கரெக்டாக சொல்லிட்டார், இவோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே ஒரு மனுஷனை பற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்னு அவனோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும். அவருக்கு வந்து ரட்சிப்பு அனுபவம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பற்றி அனுபவம் இருந்துச்சா ஒன்றும் தெரில. ஆனாலும் ஒரு கபடற்ற ஒரு மனுஷனாக இருக்கார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்ன எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது மனுஷனாகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். ஹி கேன் see பிலிப்பு உன்னை கூப்பிட முன்னாடி நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னைய பார்த்தேன். ஹல்லேலூயா. நீ அவரை தேட முன்னாடி, நீ அவரை அறிய முன்னாடியே உன்னை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தன்வேலை பார்த்து என்னை பற்றி உங்களை எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்ததே இல்லையே, நீ இப்போ பார்க்குறத சொல்கிற. நீ அத்தி மரத்து பிலிப்பு உன்னை வந்து கூப்பிட முன்னாடியே நான் உன்னைய பார்த்துட்டேன். ஆண்டவர் தான் பிலிப்பை அனுப்பியிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய ஆவியானவர் ஏவி பிலிப்பு மூலமாக நாத்தன்வேல் வந்திருக்கலாம். ஸோ ஆண்டவர் எப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஸோ எனக்கும் உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லாக தெரியும். அப்போது இந்த வசனத்தை கடந்த நாட்களில் தியானிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஆண்டவர் அறிய முன்னாடி, நீங்கள் அறிய முன்னாடி
ஆண்டவர் உங்களை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு பாருங்க. ஒரு நாள் அவர்கிட்ட வர்றதுக்கு யாரோ ஒருத்தரை பிலிப்பு மாதிரி ஒருத்தரை அனுப்பி ஆண்டோட வசனத்தை சொல்லி அவர் பக்கமாக நம்ம சேர்த்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பிலிப்பு, நாத்தான்வேல், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இதிலும் மேலான காரியங்களை நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொன்னேன்னா, அவர் நம்மை முன்னமே அறிந்திருக்கிறார். சரியா? அதே மாதிரி சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய எழுந்திருக்குதலையும் உட்கார்ந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். God knows everything. If you are sit or stand or sleep, உன் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் உன் சொல் இருதயத்தில் பிறவாததுக்கு முன்னே அவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். இவ்வளவு நாலேஜ், இவ்வளவு தெரிந்த தேவனுக்கு நமக்கு என்ன தேவைன்னு கண்டிப்பாக தெரியும். அவர் தேவை அறிந்தவர் மட்டுமல்ல, அவர் அது முன்னாதாக செய்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதே மாதிரி வேதவாசிக்க இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆண்டவர். யோபு 23:10 பார்க்கிறோம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நீ போகிற வழி அவருக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என் கஷ்டம் யாருக்கும் தெரில, எனக்கு என் வீட்டில் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், என் கணவனை எப்படி சமாளிக்க, என் மனைவியை எப்படி சமாளிக்க, பிள்ளைகளை சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்குறீங்களா? பாதி பேரண்ட்ஸுக்கு ப்ரெஷர் ஏறுது இந்த பிள்ளைகளால் தான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் குறிப்பாக அடிக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு தடவை சொன்ன உடனே அப்படியே கீழ்படுறாங்களா? சொல்லி 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 எம்மா நம்ம பொறுமையை சோதிக்கத்தான் இந்த நாட்டில் ஆர்டர் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பாடுகளில் யோபு போகிறாரு. அவருக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, நான் போகிற வழி அவருக்கு தெரியும். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் போகலாம், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்கவில்லை. அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, சில தூஷிக்கலாம், சில உயர்த்தி பேசலாம், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். பொதுவாக என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நான் பார்க்குறது எங்கெல்லாம் நம்மளை நிந்திக்கிறாங்களோ, எங்கெல்லாம் வந்து நீ யூஸ்லெஸ் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறானோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒன்று உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து அப்படியே ஃபிலிம் காட்டணும்னு நினச்சோன்னா போச்சு. ஆனால் நம்ம மற்றவங்க நம்மளை நிந்திக்கும் போது, நம்மளை தாழ்த்தி ஒன்றும் ஒரு பொருட்டாக நினைக்காத போது நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு சகோதரன்ட்ட பேசுவான் தானே சொன்னார், இன்றைக்கி யாரோட பிரசங்கம் யாராவது பேசும்போது சொன்னார், எனக்கு கடைசியாக சொல்லுவாங்கடா, யாரும் இல்லைன்னா கடைசியாக என்னைய பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் என் மனசில் நினச்சேன், உண்மையாகவே உங்களை இந்த மாதிரி வச்சிருக்க இடத்துல கண்டிப்பாக உங்களை உயர்த்த போகிறாரு. இன்றைக்கி வந்து அவர் தான் சபையில் நிறைய பிரசங்கம் பண்ணுறாரு, ப்ளஸ் அவர் தான் யாராவது பிரசங்கம் பண்ணணும்னு டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. இது என்னோடய வாழ்க்கையில் கடந்து வந்த நாட்களை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எங்கள் சபையில் வந்து அந்த ஒர்ஷிப் பண்ணுறதுக்கான அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க சிஎஸ்எஸ் சபையில் ஃப்ரீ ஒர்ஷிப், நம்ம பாடி ஆராதிக்கிறதுக்கு. நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு யூத்தில். அதில் வந்து அந்த டைம் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பாட்டு ஆராதனை நடத்துறது நான் ஒரு ஆள் தான். மற்றவங்களும் நல்லா பாடுவாங்க, நல்ல திறமையானவங்க இருந்தாங்க. ஆனால் வாரத்துக்கு ஒரு ஆள் ஒர்ஷிப் லீட் பண்ணணும். அந்த 6 பேரில் 6ஆவதாக அங்கே போய் ஒர்ஷிப் லீட் பண்ணது யாருன்னா நான் தான். சில இடங்களில் மனுஷர்கள் வந்து என்ன செய்வாங்க, கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்போ தான் நமக்கு அந்த ஆண்டவர் உயர்த்தும் போது நம்ம மகிழ்ச்சி அடைவோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி கொஞ்சம் பொறுமையாரு, அவருக்கு அங்கே இருக்க பாலிடிக்ஸ் சமாளிக்கணும்ல, பாவம் அவர். ஆனால் நடந்தது என்ன, ஒரு சில மாதங்கள் கடந்து போன பிறகு அங்கே ஒர்ஷிப் யார் லீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதே நான் தான். அந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கு உங்கள் தேவை தெரியும், நீ என்ன வழியில் போயிட்டுருக்க, என்ன வேதனையில் போயிட்டுருக்கேன்னு அவர் நினச்சிட்ருக்காரு. நம்ம மேலே ஒரு கரிசனை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கார். சரி, வேகமாக போவோம். என்னுடைய பலவீனம், நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸ்பிரிச்சுவலாக நிறைய ஸ்ட்ரகிளிங் நமக்கு இருக்குது. நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது செய்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறது செய்ய மாட்டேங்க, எவ்வளோ பிரச்சனை வழியாக போகிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆதியாகமம் 16:13 எடுத்துக்கொள்ளுமா? ஜெனிசிஸ் சாப்டர் 16:13. யாரும் ஆங்கிலத்தில் படிங்களேன். நீர் என்னை காண்கிற தேவன். யார் பேர் வச்சது? யார் பேர் வச்சது? நான் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஆகார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பாருங்கள்.
அவர் எப்போவுமே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், என்னை காண்கிறவர். இவ்வளோ நேரம் என் கண்ணு தெரியல, இப்போ நான் அவரை பார்த்தேன். ஹல்லேலூயா. வேதத்தில் என்ன தெரிஞ்சு முதல்ல ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சது யாருன்னா இந்த ஆகார் தான். நீர் என்னை காண்கிற தேவன். அப்போ தான் அவங்களுக்கு கண்ணு திறக்குது. இவ்வளோ நேரம் சாரால் துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லி புலம்பிகிட்டே போயிருப்பாங்க, எனக்கு ஏன் இந்த பாடு, நான் சும்மா வேலைக்காரியாக இருந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிள்ளைய பிடிச்சிட்டு இப்படியே துரத்திட்டாங்களே, கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு புலம்பிகிட்டே வந்திருப்பாங்க. இப்போது ஆண்டவர் அற்புதம் நடக்கும்போது, ஐயா இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கன்றதை நான் மறந்துட்டேனே. இப்போ தான் சொல்கிறாங்க, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற ஒரு ஆண்டவர் இருக்கார் இல்லையா? எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர் உண்டு. சரி, இப்போது உன் தேவைகளை அறிந்த ஒரு தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:8 சொல்லுகிறது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல்? அஞ்ஞானிகளைப் போல் நிறைய அலப்பிட்டு நிறைய வார்த்தைகளை பேசிக்கிட்டு இதெல்லாம் இருக்காதீங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ப்ரேயர் பண்ண முன்னாடியே நமக்கு என்ன தேவையான ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு என்ன உடை வேணும், உணவு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். திருமணம் ஆகணும், திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கணும், வேலை வேணும், படிப்பு வேணும், எவ்ரிதிங் காட் நோஸ். எல்லாமே அவருக்கு தெரியும். அதே மாதிரி நம்முடைய தேவையை சரியாக கத்தர் அறிந்திருக்கிறார். சரியா? ஏன்னா நமக்கு எதை கொடுத்தா நம்ம அவர் கூட இருப்போன்னு அவருக்கு தெரியும். நமக்கு எது கொடுத்தா நம்ம அவரோட இணைந்து போவோன்னு அவருக்கு தெரியும். சரி, சரியானதை அவர் தருகிறவராக இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு எது உண்மையான ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அது அவருக்கு தெரியும். சில காரியங்கள் பணம் கிடச்சா, இல்லை ஒரு இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல ஒரு பெரிய கார் கிடச்சா சந்தோஷமாக இருக்கும். அது நாளைக்கு ஒரு வேளை ஆபத்தாக முடியலாம். ஆனால் நமக்கு உண்மையாக நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறவராக இருக்கிறாரு. அதனால் நம்முடைய உண்மையான சந்தோஷத்தை கத்தர் அறிந்திருக்கிறார். முதல்ல பார்த்திங்கன்னா, உன்னுடைய தேவைகளை அறிந்த தேவன். சரி, அண்ணன் பிரசங்கம் பண்ண சொன்னார் இல்லையா, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்கலாம், அவங்க என்ன ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாவற்றையும் தேவைகளை அறிந்த ஒரு ஆண்டவர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு எல்லாத்தையுமே. அது பெற்றுக்கொள்வதுக்கு நான் என்ன செய்யணும்? 2 பார்ட் இருக்குது. சரியா? எல்லாமே இலவசம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. சில இடங்கள் பார்த்திங்கன்னா ₹1 கொடுத்து வாங்கிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ₹100 ஒர்த்தாக இருக்கும். ஆனால் ₹1 ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஒரு பங்கு இருக்கணும். சரியா? இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், என் நாமத்தினாலும் நீங்கள் எதையே கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நான் இதை பற்றி யோசிக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது சாக்லேட் கொடுங்க, அது கொடுங்க, ஒரு பென்சில் கொடுங்க, இது இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்போம். வளர வளர நம்ம அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம். ஸோ குழந்தைகளை மாதிரி நம்ம ஆண்டவரே அதை கொடுங்க, இது கொடுங்கன்னு நம்ம உலக பிரகாரமான காரியத்துக்காக கேட்கணுன்ற அவசியம் இல்லை. கேட்டாலும் தப்பொன்றும் கிடையாது. எல்லாம் உங்கள் தேவைகளை எல்லாம் என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அடம் பிடிச்சி உபவாசம் இருந்து எனக்கு இது தந்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன், அவர் ஒன்று விட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இந்த மாதிரி அடம் பிடிச்சி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த முதிர்ச்சி இல்லையா, நான் வளர வளர நம்மளோட கேட்குற முறைமைகள் மாறும், நம்மளோட ஜெபங்கள் மாறும். ஹல்லேலூயா. நமக்கு கேட்குறத விட மற்றவர்களுக்காக கேட்குறதுல நம்ம என்ன செய்வோம், அதிக நேரத்தை செலவு பண்ணணும். அதுதான் ஆண்டவரும் விரும்புகிறார். நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நமக்காகவும் ஜெபம் பண்ணணும், அதை விட மற்றவங்களோட தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லலாம். இவங்க இப்படி பேசுகிறாங்க, இல்லை ஆண்டவர் என்னால் முடியல, நான் இந்த பாவம் செய்கிறேன், இந்த தப்பு செய்கிறேன், இப்படி பேசிடுறேன், எல்லாமே ஓப்பனாக நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் தருகிறவராக இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா கேட்கணும், அடுத்து வந்து விசுவாசிக்கணும். சரியா? ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் எனக்கு
தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். 1 யோவான் 5:14 பார்க்கிறோம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், இப்போது சின்ன பிள்ளைங்க ஒரு நம்ம கத்தி வச்சு வெட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேட்கும். கொடுப்போமா? கொடுக்க மாட்டேன்னு அது கிழிச்சிக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கும் என்ன தரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது நிச்சயமாக அதை கண்டிப்பாக தருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை பெற்றுக்கொண்டோம் என்கிறது தான் தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இருக்கணும், காத்திருக்க வேண்டும். சரியா? காத்திருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி உடனே கிடைக்கணும்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். பொதுவாக ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நம்ம ஜெபிக்கும்போது 3 விதமான பதில்களை கர்த்தர் தருவார். எஸ், நோ, வெயிட். எஸ், இந்தா வச்சுக்கோ. இன்னொன்று, நோ, உனக்கு இது இல்லை, நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, நீ பொண்ணை சேர்த்து வை, நீ எதையாவது சேர்த்து வை, நீ கட்ட மாட்ட ராசா, உன் பையன்தான் கட்டுவான். நோ. இன்னொன்று என்னது? வெயிட். வெயிட். சங்கீதம் 27:14 பார்க்கலாம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு, வேற யாருக்கு பின்னாடியும் போய் காத்திருக்காது. நீ கர்த்தர்கிட்ட மட்டுமே இரு, ஏற்ற வேளையில் செய்வார். அவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையாய் காத்திருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்வார். நம்மளாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அப்போ இந்த காத்திருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், மனுஷனுக்கு காத்திருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. சோர்வு வரும், நிறைய பாடுகள் வரும், நிறைய தடைகள் வரும். பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை பாவத்தில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோர்வு வரும், ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக 2 பேரை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் இல்லையா? அரிக்கட்டெல்லாம் இருக்குது, இவர் அரிக்கட்டு மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மீதி எல்லாரும் இவரை வணங்குற மாதிரி எல்லாம் தரிசனம் பட்டார். ஆனால் நடந்தது என்ன? அவருக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு, அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. அவங்க சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கி குழியில் போட்டாங்க. ஒரு சில நேரம் நமக்கு அந்த மாதிரி சோதனைகள் வரலாம், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினது, பாடுகள் வழியாக போக வேண்டியது வரலாம். அதில் யோசேப்பால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்புறம் ஒரு சோதனை வந்துச்சு, போத்திபார் மனைவி மூலமாக ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில் விழுந்திருந்தா ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணது அவனால் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த சோதனையிலேருந்து அவனால் ஓட முடியும். ஹல்லேலூயா. அப்போது உனக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கார். ஊழியத்தின் பாதையிலும் சரி, உலக பிரகாரமும் சரி, நல்ல குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்ம நன்றாக ஒரு சமாதானமாய் கர்த்தரோடு வாழ்வதற்கு சரியான காரியங்களை கர்த்தர் ஏற்றபடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காரு. யோசேப்பு பாருங்கள், அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் தரிசனமாக கொடுத்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி 7 வருஷம் பஞ்சம் வருது, 7 வருஷம் செழிப்பு வருது. அதே மாதிரி ஜெயிலில் போடுறாங்க, பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். எல்லாமே சரியாக நடந்தது. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் சாத்தான் இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி திருடம் வருவான் பாருங்கள். நாய் வரும், 2 பிஸ்கட்டை போட்டால் அது சாப்பிட்டு கிடக்கும், இவன் போய் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான். இன்றைக்கி நிறைய நாய் பிஸ்கட்டு சாத்தான் நமக்கு போட்டுட்ருக்கான். அது மொபைல் வடிவத்தில் வரலாம், இன்டர்நெட் வடிவத்தில் வரலாம், பொண்ணு வடிவத்தில் வரலாம், பையன் வடிவத்தில் வரலாம், பணம் வடிவத்தில் வரலாம், வேலை வடிவத்தில் வரலாம், இச்சையான காரியங்கள் எப்படி வேணாலும் வரலாம். எத்தனையோ தேவ மனிதர்கள் நன்றாய் ஓடுநீர்களை இந்த கலாத்தியரை பார்த்து சொன்ன மாதிரி சாத்தான் போடுற வலையில் விழுந்து கண்ணியில் அகப்பட்டு ஊழியத்தை இழந்து ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்தையும் இழந்து விடுகிறார்கள். ஏன்னா காத்திருக்கிறது அவசியம். இன்றைக்கி வாலிப நாட்களில் நம்ம இருப்போம், ஒரு வேலைக்காக காத்திருப்போம், ஒரு திருமணத்தை காத்திருப்போம். நமக்கு பொறுமை இல்லாமல் இடையில போய் வேறு ஏதாவது நம்ம சுயமுயற்சியில் விழுந்துட்டோன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ டிலே ஆனாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் தருவேன்னா
தருவார். அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருந்தார். டைம் வரும்போது ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. அதனால் காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த இடையில ஒரு சாத்தான் வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து உங்களை வழி மாறி போக பண்ணுவான். நிறைய வாலிபர்கள் பாருங்கள், சின்ன வயசு சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் வருவாங்க, கொஞ்சம் யங் ஆன பிறகு சர்ச்சுக்கு வர்றதே விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, உலகம்தான் சந்தோஷம். அதை நம்ம சொல்ல முடியும் இல்லையா? உலகம் பிசாசு கடுமையாக இருந்தேன், நீர் என்னை ரட்சித்தீர். என்னையா தேடினீர் ஐயா ஏசுநாதா, உமக்கே தொகினான். என்னையா தேடினீர் ஐயா ஏசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. நம்ம அடிமையாக இருந்தோம், கர்த்தர் மீட்டு கொண்டாரு, ஆசீர்வாதத்தில் கொண்டு வச்சிருக்காரு. இப்போ ஒரு நல்ல ஆசீர்வாதமாக போயிட்டுருக்கோம். இடையில இச்சையில் விழுந்து இழந்துடாதீங்க. சிம்சோன் என்ன, சிம்சோன் ஆண்டவர் அபிஷேகிச்சு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருந்தாரு. ஆனால் இச்சையில் விழுந்து போய் அவன் எல்லாத்தையும் இழந்து விட்டான். பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். தெளிலாள் மடியில் படுத்து தூங்கிட்டான். மொட்டை அடித்த பிறகு பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். அப்போ என்ன பண்ண சவுல், சிம்சோன் முன்பு போல எப்போ மாதிரி ஒன்றும் நடக்கலை. கடைசியில் கண்கள் குருடாக்கப்பட்டவனாக, அநேகருக்கு முன்னால் ஒரு அவமான சின்னமாக, அவன் எவ்வளவு பெரிய ஒரு கம்பீரமாக வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு சிம்சோன் ஒரு கூனி குறுகி எல்லாரும் கேவலமாக ஒரு களியாட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு வந்துச்சு. பாவம் அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கும். இச்சையும் பாவம், வேசித்தனங்கள், அருவருப்புகள் இதில் விழும்பொழுது ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்படி தான் போகும். எத்தனையோ ஊழியக்காரங்க இல்லை, எல்லாரும் யார் வேணாலும் விழலாம். ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை இல்லைன்னா, ஒரு கீழ்ப்படிதலான வாழ்க்கை இல்லைன்னா யார் வேணாலும் விழுந்து போக முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து, அவருடைய பிரசனத்தில் இருந்து பலப்பட்டு, அவருடைய வார்த்தையில் நம்ம வசனத்தில் ஊறி அந்த விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் இருக்காமல் போனால் நிச்சயமாக நம்ம விழுந்து போயிடுவோம். ஒரு கதை படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் 10 மாடுகள் இருக்கும், ஒரு சிங்கம் வரும், 10 மாடு சேர்ந்து அதை துரத்திடும். ஆனால் ஒரு நரி வந்து தந்திரம் பண்ணி ஒவ்வொரு மாடாக தனித்தனியாக பிரித்து கடைசியில் என்ன ஆகும், சிங்கம் ஒன்று ஒன்றா அடித்து சாப்பிட்டுடும். அதான் சாத்தானோட வேலை. ஜனங்களை சபையை விட்டு சிதறடித்து ஒன்றொன்னா பிடிச்சி நரகத்தின் பிள்ளையாக மாற்றுறது. ஸோ மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு முதலிடத்தை நம்ம கொடுப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெப நிலையோடு, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அவரை கேட்கணும், விசுவாசிக்கணும், காத்திருக்க வேண்டும். இடையில வரக்கூடிய அந்த பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் என்றால் நம்ம ஆசீர்வாதங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஆண்டவரே, நீர் சொல்கிற காரியத்தை கீழ்ப்படிய முடியாதபடி எனக்கு நிறைய எதிர்க்கிற காரியங்கள், என்னை தடை பண்ணுகிற காரியங்கள் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாருமப்பா. துணை வேண்டும் தகப்பானே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பான், உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவனல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே யோவேள நெஞ்சம் வாரிரோ. ஆரோபியே யோவேளையில்
நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியேயோ வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியேயோ வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இப்பொழுதும் ஆண்டவரே அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அநேக காரியத்தில் நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது உம்மை வைக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதிகாலையில் உம்மை தேடுகிற ஒரு கிருபை உண்டாகட்டும். ஒழுங்கீனமான காரியங்களை எங்களுக்கு அகற்றி, ஓ கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எதுவரை கேட்டிருக்கீங்களோ அது முதல் ஒரு ஒழுங்காய் நடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த கீழ்ப்படுதலை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் ஆவியில் ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தின் உங்களுடைய பிரசன்னத்தில் களி கூறுகிற அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி செய்யுங்கப்பா. உடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா தேவைகளையும் அறிந்த தேவன், அருமையான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க பாடுகளை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே, வேதனைகளை அறிந்திருக்கிறீங்க. ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி உம்மை பாடுகிற ஒரு துதியின் அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.